திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதிக்கு குடை ஊர்வலம் புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திரளான பக்தர்கள் இருப்பதையும் காண முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. சென்னையில பாரிமுனையிலிருந்து சென்னை கேசவ பெருமாள் கோவிலிருந்து ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்துல திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு செல்லக்கூடிய திருப்பதி குடைகள் ஊர்வலம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கும் மேலாக வரலாற்று திறமைகளை கொண்டது இந்த திருப்பதி குடைகள் ஊர்வலம் என்பது. ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்துல இந்த திருப்பதி குடை ஊர்வலம் என்பது நடைபெறுகிறது. அதன்படி சென்னை பாரிமுனையில் பூக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து தற்போது அந்த திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடிய வண்ண குடைகள் என்பது தற்போது புறப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 11 பெண் பட்டுகளால் ஜரிகைகளால் ஆன குடைகள் அழகுடன் தயாரிக்கப்பட்டு அந்த குடைகள் ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து பட்டு மற்றும் ஜரிகைகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அதே போன்று மேலும் சில பொருட்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு அந்த அழகிய வெண்பட்டு குடைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் 11 குடைகள் தயாரிக்கப்பட்டு அவை இந்த கோவிலில் இருந்து ஊர்வலமாக தற்போது துவங்கியிருக்கிறது. இதற்காக காலையில் இருந்து திருப்பதி குடைகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது துவங்கியிருக்கிறது. இந்த பகுதியே விழாக்கோலம் இருக்கிறது. பாரிமுனையில் இன்று பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். சாலைகளில் கோலங்கள் இட்டு அந்த திருப்பதி குடைகள் ஊர்வலத்தை அந்த தரிசனத்தை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ஊர்வலமானது இங்கே புறப்பட்டு என்எஸ்சி சாலை வழியாக சென்றடைந்து மாலை ஒரு 4 மணி அளவில் அந்த கவுனி காணக்கூடிய ரயில் என்பது நடைபெறுகிறது. சற்று நேரத்தில் இந்த இருக்கக்கூடிய திருப்பதி குடை ஊர்வலமானது அருகில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திற்கு அங்கே சில மணி நேரங்கள் காத்திருந்த பிறகு மீண்டும் காலை 4 மணி அளவில் இந்த கவுனி தாண்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 27ஆம் தேதி இந்த திருப்பதி குடை ஊர்வலமானது திருப்பதியை சென்றடைகிறது. 5 நாட்கள் பல்வேறு நகரங்கள் வழியாக ஊர்வலமாக சென்றடைந்து 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவுல திருப்பதியில் பிரியர்கள் முன்னிலையில இந்த குடைகள் அனைத்தும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. 2 வெண்பட்டு குடைகள் திருப்பதியில் கோவிலில் ஒப்படைக்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய அந்த குடைகள் எல்லாம் வழியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு வழங்கப்படுகிறது. புரட்டாசி மாதம் தற்போது பிரம்மோற்சவம் துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த உற்சவ மூர்த்தியுடைய அந்த கோவிலுடைய சுற்றி பிரகாரத்தில் ஊர்வலம் சாமி புறப்பாடு ஊர்வலம் நடைபெறும் போது திருப்பதியில அந்த உற்சவ மூர்த்திக்கு பின்னால இங்க இருந்து வழங்கப்படும்
தயாரிக்கப்பட்ட அந்த குடைகள் அணிவகுப்பு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான தற்போது இந்த திருப்பதி குடை ஊர்வலமானது துவங்கி இருக்கிறது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது பக்தர்களும் திரண்டிருக்கிறார்கள். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.